வாருப்பா, வாடா என் செல்லக்குட்டி. என்னடா ஒன்று சொல்ல மாட்டேங்க, கால் ஒன்று வா. என்னாச்சு, மணியாச்சு? ஒவ்வொரு மணியாச்சு தானே. டோர் தர, கால் ஒன்று வா. உன்னுடைய கடன்களை நீக்கணும். முதல்ல இழந்த செல்வத்தை பெறணும், மீண்டும் தொழிலை உருவாக்கி தரணும். அப்படி புதுமையான மலர்ச்சியை தந்துவிட்டு அந்த உலகத்தில் கடவுள் இருக்குங்கிறதுக்கு நானே ஆதாரமாக இருப்போம்னு உன் உள்ளம் சொல்லுது. உனக்கு அப்படி தந்துட்டா போதுங்களா? வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு வேற என்னடா வேணும்? செல்லக்குடி பேர அமைச்சு தாரேன்டா, ஏன்டா கவலைப்படுற? நான் தாரேன், வா. அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு சின்ன குழப்பம். அதை சொன்னால் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் மன வருத்தம் வந்துடும். அதனால் பார்த்தேன், அதுக்கு நிகராக உனக்கு பணம் வாங்கி தரலாம்னு நான் நினைக்கிறேன். என்னடா செய்யலாம்? அடுத்து இன்னொரு 1 மாதம் கழிச்சு அதை பற்றி பேசுவோமா? அவங்க உள்ளத்தை ஒரு கடைசல் போட்டு கொண்டு வந்து ஒன்றை சேர்க்கிறேன். புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு. நல்லா இருப்பா, ஆனந்தமா இருடா. மணியாச்சு, என்னாச்சுக்கா? அம்மா, கொம்பாடி தலவாரம் அதான் கூட்டி எந்தோடனே தெரிஞ்ச புழுவனியை காணிச்சணும்ல. என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. விரலுக்கு தக்கன வீக்கமாக இருக்கணும். நல்ல காலில் விடலை, இன்னொரு தடவை விழுந்துட்டு வா. அங்கே பக்கத்தில் என் தங்கை காளி இருக்காளா? அண்ணா கையை காட்டுறாள. என்னம்மா, என்ன பிரச்சனையா? இவளுக்கு பத்திரம் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, கடன் சம்மந்தமான குழப்பம் இருக்குது, இருக்கிற பணமெல்லாம் வீட்டில் தங்க மாட்டுக்கு. இப்போ வீண் குழப்பமும் பிரச்சனையும் வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்கு. நீ ரொம்ப அரக்குன்னு அறக்குத. வீட்டுக்காரருக்கும் உனக்கும் பிரச்சனை இருக்கு. காலில் விழுந்துட்டு வா. கர்மசாமிக்கு வரலாம், நெஞ்சு வலிக்குக்கா, வா. இந்த அப்படி நல்லாரு, கடத்தை தீர்த்து தாரேன், வர வேண்டிய இடத்துல பணத்தை வாங்கி தரேன், வாங்குகிற சம்பளத்தை சேர்த்து தரேன், போய்ட்டு வா. அடுத்து பேசுவோம் பிள்ளைய பற்றி. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? கல்யாண விஷயமாக கேட்டு வந்தது யாருப்பா? திருமணம் விஷயமாக கேட்டு வந்தது யாரு? தூத்துக்குடி எல்லை திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது. நான் தான் 10 மைலுக்கு அந்த பக்கம் கத்துனா எப்படி தெரியும்? நான் தான் யாருக்கு பார்த்துருமணும்? கால் வந்துட்டு வரலாம். இது யாரு? இது யாரு? பையன் ஒரு பிள்ளைய விரும்பி கொண்டு வந்தால் நம்ம சேர்த்துக்கலாமா? கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. அப்படி பையன் இல்லையா, என் பிள்ளை தங்கம் இல்லை. என்ன அவன் தங்கத்தை உரைச்சி பார்க்க மாட்டாங்கல்ல. கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, பக்கத்தில். அவன் மனதுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் இருக்க, என்ன செய்யலாம்? சாமி என்ன செய்வோம் அதை செய்யலாமா? இப்போ இப்படி சொல்லுவேன், வீட்டில் போய் சண்டை போடுவேன். உன் புத்தி என்ன தெரியாது? தை மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சு தரேன். சொந்தத்தில் ஒரு இடத்துல பெண் இருக்குது, அது வந்தால் 6 மாதத்தில் குடும்பம் 4 துண்டாக போயிடும். வேணுமா? வேணுமா? வேண்டாம். அசரில் பெண் வருது, தை 22ஆம் தேதிக்கு உட்பட இதுதான் பெண் என்று உறுதி முடிவு தரேன். கல்யாணத்தை வெற்றியாக்கி செம்மையாக்கி தரேன்ப்பா. கையில் வாங்கிக்கலாம். வெற்றியாக்கி இந்தா பணத்தை வாங்கி தரேன், நிலத்தை வாங்கி தரேன், ஆரோக்கியத்தை பெருக்கி தரேன். அவருக்கா வரட்டும். எல்லா கடனையும் தீர்த்து தரேன், நிம்மதியானுங்க. நான் கொடுக்குற பொருளை கொண்டு வீட்டில் பத்திரமா வைங்க, எல்லாம் சரியாக நடக்கும்.
அந்த வீட்டை நான் அடுத்து பார்க்குறேன், அதுக்கு அடுத்து பேசுவோம். வேண்டாமே, டோக்கனில் இதில் ஒன்றும் நடக்காது. போய்ட்டு வாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்க மக்களே, போய்ட்டு வாங்க. கர்பசாமிக்கு விபூதியை சிந்திராமல் கொண்டு போனோம், முக்கியம். அதே தூத்துக்குடி எல்லை தாயாருடைய ஆரோக்கியத்தில் மன வருத்தம் அடைந்தது யார்? தன் தாயின் ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் மன கஷ்டம் இருக்க யாருக்குப்பா? யாருக்கு? தன் தாயின் ஆரோக்கியம். சரி கருப்பசாமி, அப்படியா? வேலை விஷயமாக முயற்சி செய்து தெளிவு கிடைக்காதவர்கள் கால் ஒன்று வரலாம். முட்டையை கட்டியாச்சா? மணியாச்சு. சரி 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 விழுந்துடக்கூடாது. என்னடா படிக்கிற தம்பி? படிக்கிறவங்க சொல்லிக் கொடுக்குறேன். அப்படியே கற்பித்தல் அகாடமி வச்சுருக்கீங்களா? ஆசிரியராக இருக்கியாப்பா நீ? இப்போ வேலைக்கு முயற்சி பண்ணியிருக்கியா? கால் வந்துட்டு வாங்க 2 வரும். சரி. ஏப்ரல் மாதம் உனக்கு அரசுல இருந்து ஒரு நற்செய்தி வரும். அதுவே உனக்கு வேலையாக நடக்கும். மாத சம்பளம் கருப்பசாமி கோயிலுக்கு தர்மத்துக்கு கொடுத்துரும். இந்தா, இப்போ இருக்கிற இடத்த விட்டுறாதடா, வேற வழி கிடையாது. இதுலேயே உனக்கு உயர்வை தரேன். சந்தோஷமா மகனே, ஆனந்தப்படவாய். கர்பசாமிக்கு அப்படியா? கேட்டுருவான். தூத்துக்குடி எல்லை உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? உடம்பு அடிக்கடி குறைக்கிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல. யாருக்குப்பா? என்ன செய்து தம்பிக்கு? கால் வந்துட்டு வா. காதோரம் நரைச்ச முடி கதை முடி காட்டுது, மனுஷன் பிறக்கும் போது. அக்கா கொஞ்சம் கண்ணை மூடு, அண்ணன் கண்ணை மூடு, நீ மட்டும் கொஞ்சம் நல்ல கண்ணை மூடி. என்ன வீட்டுக்குள்ளே காளி ஆத்தா வராள இருக்காளா? இருக்குங்குடி காரிட்ட போய் என்னமோ சொல்லிட்டு வந்துக்கலாமலா? என்ன சொன்னீங்க? நேர்ந்துருக்கல அப்படின்னா ஒன்றுமே சொல்லலைன்னு சொன்னேன், அது சும்மா சொன்னீங்க. கால் வந்துட்டு வாங்க, நீ உட்காந்துக்கடா. கால் வந்துட்டு வாங்க. இவனுக்கு ஏன் இந்த நிலைமை நடக்கு அப்படின்னு கேட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி செய்வனை வைவனை கோளாறுகள் எதுவும் கிடையாது. புரிஞ்சுக்கணும், செய்வனை வைவனை கோளாறு நிச்சயமாக கிடையாது. இது ஜென்மபாவத்தின் அடிப்படையில் முன்ஜென்மத்தின் கர்மத்தின் தொடர்பு. ஆனால் இதற்கு அடுத்து இவன் உடம்புல எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது. காப்பாற்றி தாரேன். கிரகங்களால் ஆன பீடை. சனி பகவானை கொஞ்சம் அற்புதமாக வணங்கிக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியாக நடக்கும். காப்பாற்றுறேன். இந்த கையை சரியாக்கி தாரேன், குழப்பம் வராது. இந்தா வெற்றியாக்கி தாரப்பா, நிம்மதியாக இருக்கலாம். வா மகளே வா, சொன்னதை நிறைவேற்ற நிம்மதியார். ஓடி ஓ, மெல்ல மெல்ல மெல்ல. இல்லை ஏண்டா எசருத, என்னடா இந்த கைப்பிடி தூக்கலாமா? சரி. கர்பசாமிக்கு அப்படியா? சாமி, என் பிள்ளை என் சொல்ல கேட்க மாட்டுக்கு. உள்ள என் சொல்ல கேட்க மாட்டுக்குங்க. அது என்ன அப்படி? பெற்று வளர்த்தது அதுக்கா? யாருடா உன் பிள்ளை? என்ன பிள்ளைடா? ஆம்பளை பையன். யார்? இவனா? இவன் சொல்ல கேட்க மாட்டேக்கானா? பின்ன எப்படி உன் சொல்ல கேட்டு பின்னால் வந்தான்? புரியல. சரி, காலில் ஒன்று பொம்பளை. உனக்கு என்ன பிள்ளைப்பா? அடங்கா போய் இல்லையே. சரி இருங்க, வரேன். ஏலே பயங்காட்டுதான் இல்லை. இன்னும் 2 தடவை காலில் வந்துட்டு வாங்கப்பா. தொட்ட தொழிலெல்லாம் நஷ்டமும் வேதனையும், உழைச்ச முதலெல்லாம் இழந்து இப்போ கடனும் கவலையும்,
வீட்டில் பொம்மநாட்டியுடைய உடல்நிலைகளும் சரியில்லை. ஆனால் இவனுக்கு இப்போ கிரகங்கள் சரியில்லாமல் ஒரு தொழிலை அமைச்சு கொடுத்தா சரியாகுவானா ஆக மாட்டானாங்கிற சந்தேகம் உன் உள்ளத்தில். இவன் இஷ்டத்துக்கு போகணும்னு நினச்சாம்னா இவனை ஃபாரினுக்கு அனுப்பிட்டானே. உனக்கு இஷ்டம் இருக்காடா? பாஸ்போர்ட் எடுத்துட்டியா? கால் வந்துட்டாடா. இன்னும் நீயா அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க? வாடா தம்பி, இன்னையிலேருந்து ஆன்லைனில் பார்த்து அப்ளை பண்ணி கரெக்டாக 49 நாள் கழித்து உனக்கு விசா சம்பந்தமான வழி கிடைக்கும், நல்ல ப்ராஜெக்டும் கிடைக்கும். வெற்றி ஆயிக்கா. அந்த பணத்தெல்லாம் வாங்கி தரேன். புதன்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பார். போய்ட்டோம். கர்பசாமிக்கு தன் மகனின் வாழ்வை பற்றி கேட்டு வந்த மகன். வாப்பா. சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சிவ 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 சுப்பிரமணியம். முருகா. தம்பி, உங்கள் பேர் என்ன? அதான் உன்னை கூப்பிட்டேன். தம்பி, அண்ணன் உங்கள் பேர் என்ன? பக்கத்தில் வாங்க. எல்லாமே சுப்பிரமணியம் பேர் தான். முன்னொரு காலத்தில் 3 தலைமுறைக்கு முன்னால் 2க்கு மேற்பட்ட மனைவியை கட்டிய குடும்பத்தில் உதித்து வந்தவர்களப்பா நீங்களெல்லாம். கேள்விப்பட்டீர்களா? ஆனால் இப்போதைக்கு முருகப்பெருமானர்களால் உயிர் பிழைத்தது ஒரு மறுபிழைப்பு. சரியா? அதே மாதிரி வீடு சம்பந்தமான விஷயத்தில் பாதிப்பும், வாழ்க்கையை அமைக்கிற விஷயத்தில் பெரிய குழப்பமும், அதற்கு பின்பு சட்டப்பூர்வமான வழக்கும் பிரச்சனையும் உங்களை தொட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து காப்பாற்ற வேண்டியது ஏன் கடமை. திருச்செந்தூர் முருகன்கிட்ட என்னடா சொன்னேன்? கால் வந்துட்டு வா. கர்பசாமிக்கு வரலாம். அப்பனே, இந்த வழக்கு குழப்பங்கள்லேருந்து மீட்டித்தாரேன், புதிய வாழ்வை செம்மையாக்கித்தாரேன். வரலாம். பக்கத்தில் வரணையா? தொழிலை தை பிறந்தால் வழி பிறக்கும், தொடங்கி கொள்ளலாம். ஆனந்தம் அடைவீர்கள் செல்வங்களே. வாழ்க. கர்பசாமிக்கு வள்ளியூர் 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 தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஊர். எனக்கு வள்ளியூர். தன்னுடைய பிள்ளைக்கு குழந்தையா? காலில் வந்துட்டு வரலாம். குழந்தையே வருக. பேரம் பேரப்பா என்று சொல்லு. வாருங்கள். உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு பார்த்தேன். உன் பொண்ணுடைய மனசு, அந்த மைண்டு செட்டு நம்ம பக்கமே இல்லை. அது ஒரு மனசில் இருக்குது, நீங்கள்லாம் ஒரு மனசில் இருக்கிய. ஆனால் நீங்கள்லாம் சாமி சாத்தான்னு நம்பி வந்துக்கிட்டு இருக்கிய. ஆனால் அவன் மனசு அறகுறையான மனசுலே விளையாடிக்கிட்டு இருக்கு. எப்போ அவன் மனசு என் பக்கம் பூரணமாகுதோ அன்னைக்கு உதிக்கும் குழந்தை. அவன் மனதை என் பக்கம் திருப்பி கொண்டு வரேன், கர்ப்பத்தை உருவாக்கி தாரேன், அருமையான ஒரு பெண் குழந்தையை தந்து வாழ வச்சு தாரேன். கால் வந்துட்டு வா. ஒரு பூவை எடுத்து வைக்கணும் பின்னால. பூமாரின்னு பேர் வைக்கணும்டா. நீ எப்படியே நினைச்ச? வாங்கதைக்கு வந்துட்டியா? மாற்றி தாரேன். பிள்ளைய நல்ல வயதில் பட்டணத்தில் கொண்டு போய் விட்டுட்டாளாப்பா. அதனால் கொஞ்சம் புத்தி மாறாட்டம் நடக்கு. அவன் மனத்தை மாற்றுறேன், சரணாகதி ஆக்குறேன், ஆனந்தமாக ஆக்குறேன், சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். ஆமாம், அந்த போராட்டம் தீர்ந்தாச்சு. வெற்றியாங்க. வள்ளியூர் வியாபார ஸ்தாபனம் வைத்திருப்பவர் யார்? வியாபார ஸ்தாபனம் ராதாபுரம். வள்ளியூர் ராதாபுரம். என்னம்மா கடை எதுவும் வச்சுருக்கியாம? அப்போ வியாபார ஸ்தாபனம்னா அது உனக்கு புரியாதாம? ஓஹோ, அப்படி வந்துக்கிட்டு இருக்கியா? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. நாராயண நமோ நாராயண. ஐயா நாராயண ஹரி நாராயண. என்னம்மா உன் வீட்டுக்குள்ளே நாராயணனுடைய சப்தம் கேட்கு? பெருமாளை கும்பிடுவீங்களா நீங்கள்? பக்கத்தில் வாங்க. இப்போ இவனுடைய மனதையும் இவனுடைய அறிவையும்
இவனுடைய மைண்டு டிப்ரெஷனையும் நான் சரி பண்ணி கொடுக்கணும். உன்னுடைய குறிக்கோள் அதுதானே? அதுதானே, வேறு எதுவும் இல்லையே. 3 முறை என்னையை பார்க்க வரணும், அவனை சரியாக்கி தந்துடுவேன். உன் தொழிலில் கடன் இல்லாமல் சீராக நடத்தி வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? 3 முறை என்னையை பார்க்க பௌர்ணமிக்கு நிச்சயமாக கூட்டு வரணும். ஜெயிச்சு தாரேன், செம்மையாக்கி தாரேன், காப்பாற்றி தாரேன். வாடாங்க. நில். வாழ்க. நீங்கள்லாம் வள்ளியூரா? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. நான் நடத்துகிற தொழிலுக்கு யாரோ மாறுபாடு வச்சுருக்காங்க, யாரோ செய்வன வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு மனக்குழப்பம் உடையவன் ஒருத்தர் இருக்கான். யாருப்பா அது? யாருப்பா அது? உங்களுடைய தொழிலுக்கு யாருக்கோ செய்வன வச்சுருக்காங்கன்னு சந்தேகப்படுறீங்களா? வீட்டில் கால் வந்துட்டு வா. என்ன தொழில் அது? அப்போ உனக்கு வள்ளியூர் இல்லையே. வள்ளியூர் இல்லையே. எந்த ஊர் அது? கால் வந்துட்டு வரலாம். ஏ மாயாண்டி மாசோடலை என் மக்களுக்கு சொல்ல வேணும். ஏ சிறுவடஞ்சி ஸ்ரீசோடலை உனக்கு பலிபலவும் கொடுத்து வந்தேன். அப்பா அழைச்ச உடனே ஓடி வரும் அங்காரம் ஆடனப்பா. ஏ எழுதி வச்சு பலம் கொடுக்கும் எம்பெருமான் மாயாண்டி. நான் சுடுகாடு போனாலும் சுட்ட சவந்தினாலும் பாடுபடும் மக்களுக்கு பங்கேற்க வந்தனப்பா. வீடு வாசல் விருத்தியெல்லாம் கொடுக்க வந்தேன் நானும் அப்பா. என்னடே தம்பி, நீ தானடே அது? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. அப்பா என்னப்பா செய்யணும் உனக்கு? நீ கும்பிடுற சாமியை உங்கள்கிட்ட பூரணமாக வரவிடாம தடுத்து நிறுத்தினாங்கடா. அதே மாதிரி நீ பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பமும் வேதனையும் பட்டு வாழாம துடுத்தி வேதனையால் கண்ணீரால் பரதவித்து நிற்குதுடா. இதுக்காக பறவை குஞ்சு பலி கொடுத்தா தீருமா? பன்னியை பலி கொடுத்தா மாறுமா? ஆட்டை பலி கொடுத்தா தீருமா? ஒன்றுமே இல்லை. எல்லாம் முகமாற்று வேலை. காலில் விழுந்துட்டு வா. ஆனாலும் பொண்டாட்டி சொல்றதை கேட்டுத்தானே ஆகணும். கேட்கணுமா வேண்டாமா? வீட்டுக்குள்ள நடந்துருக்குடா, முட்டை கிடக்கு, முட்டை தோடு இருக்கு, தாயத்து குழந்தை இருக்கு, வெத்தலையில் தொடன மை கிடக்கு, வெட்டிப்பட்ட எலுமிச்சம்பழம் கிடக்கு. அத்தனையும் எடுத்து மாற்றி செம்மையாக்கி தரேன். அடுத்த புதன்கிழமை என்ன தனியை வந்து பாரு, ஜெயிக்கிறேன். போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. மதுரை அரசாளும் மீனாட்சி. மதுரை வாங்க. வள்ளியூர் எல்லாருமே போய் பக்தர்கள் உட்காருங்க. அடுத்து கூப்பிடும் போது வாங்க. மதுரை. என்னம்மா? குழம்பாம வாங்க, குழம்பாம வாங்க. கர்மசாமி, நான் பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் நஷ்டமாயிடுது. என்னுடைய பணங்கள் எல்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடுது. அதுக்கு எனக்கு வழிவகுத்து தரணும் அப்பா. என்னப்பா தொழில்? காலில் விழுந்துட்டு வாடா தம்பி. மருந்து எதுடப்பா? காலில் விழுந்துட்டு வா. பக்தர்கள் அமைதியா இருங்க. ஏன்னா உன் ஊருக்கு தெக்க, மெயின் ரோடுக்கு தெக்க குளத்துக்கரையும் கம்மா கரையும் உண்டுமப்பா. அங்கே நானும் இருப்பேன், முனியாண்டியும் இருப்பானப்பா. என் தங்க வீரகாளியும் விட்டிருப்பா. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே விலங்காட்டில் நரிகளெல்லாம் உழையிடுமப்பா. உண்மையா? இந்த தோட்டத்து எல்லையை போய் பார்த்தேன். நீ ஃபைனான்ஸ் தொழில் நடத்துகிற, அதில் நிலங்குலங்கள்லாம் இப்போ
அடமானமாக வச்சு உன் பொருளை கொண்டு வந்து நீட்டியிருக்க, உன் பணங்கள்லாம் நஷ்டம். இதனால் நட்பால் ஒரு குழப்பம், போலீஸில் போய் ஒரு சின்ன ரிப்போர்ட், இதெல்லாம் ஒன்றை தொட்டுக்கிட்டு இருக்குடா தம்பி, காலில் விழுந்துட்டு வா. கர்மசாமிக்கு கொடுத்த பணத்தை வாங்கி தந்தா போதுமா? இந்தா தொழிலை நல்லாக்கி தரேன், எந்த நோயும் இல்லாமல் காப்பாற்றுறேன், ஒரு பொம்பளை ஒன்றை பின்தொடர்வா, மாட்டிக்கிடாத வெற்றியாக்கி தரேன், ஓடுறா ஆம்பளை. கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர். அப்படியா? திருமாங்கல்யம் சம்மந்தமாக ஒரு கேள்வி. யார் அது? என்னப்பா திருமாங்கல்யம்? அங்கே காலில் வந்துட்டு வா செல்லக்குட்டி. என்னப்பா அது திருமாங்கல்யம்? பிம் 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 பிம். என்னப்பா அது திருமாங்கல்யம்? என்னப்பா அது? இன்னொரு தர காலில் வந்துட்டு வா. தாலி பெண்களுக்கு வேலி, கோபம் வந்தால் அது கழுத்தை விட்டு காலி. ஒரு பொண்டாட்டி என்ன செஞ்சா? ஆமாம், இந்த தாலியை போட்டு என்ன செய்ய போகிறோம்னு அடமானம் வச்சுட்டா. இன்னொரு பொண்டாட்டி என்ன செஞ்சா? அதை விற்றுட்டு கழுதை ஒரு தங்கத்தை தூக்கி போட்டு கூட முடிச்சு போட்டுக்கிட்டா. இன்னொருத்தி என்ன செஞ்சா? கொஞ்ச நாள் கழிச்சு புரிந்துக்கிட்ட வேறு தாலி வாங்கிக்கலாம், தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டா. இவன் பொண்டாட்டி பார்த்தா சண்டையை போட்டு உன் கூட வாழறதும் ஒன்று தான், போகிறதும் ஒன்று தான், இந்த மயிலே போச்சு போ அப்படின்னு கலத்தி போட்டுட்டான். இதெல்லாம் நடந்துச்சு. காலில் வந்துட்டு வா. அவன் மனத்தை இப்போ திருப்பி கொண்டு வரணுமா வேண்டாமா? அறகுறை மனத்தில் சொல்லுதியே, போனா போறான்னு விட்டுருவோமாடா? அதுதான், இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். என்ன பட்டம் தவறிடுதுலா, வயது போயிடுது, இன்னும் புது வாழ்க்கையை தேட முடியாது, குழப்பத்தை நாடிக்கிட்டு இருக்க வேண்டாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறியா? இன்னொருத்தனை காலில் வந்துட்டு வா. விக்கி வச்சா நடக்க முடியும். விக்கி விக்கி கண்ணை முடுப்பா, கொஞ்சம் நல்ல கண்ணை முடி. என்னையும் மட்டும் நினச்சிக்கா, மனசை அலப்பாயாம அவள் உள்ளத்தை கொஞ்சம் பார்க்குறேன். அவள் வருவாடா, இந்தா ஜெயிச்சு தாரேன். அவள் மனத்தை மாற்றி உனக்கு கட்டுப்பட்டு வாழ வைக்க, உங்களுடைய குடும்பத்தை இனிக்க இனிக்க வாழ வைக்கிறேன்டா. நல்லா இருக்கிய செல்ல மகனே, ஐஸ்வர்யமாரு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஞாம் ஞாம் ஞாம். தைராய்டு ப்ராப்ளம் யாருக்குப்பா? போய் தைராய்டு யாருக்கு? தைராய்டு கழுத்து தொண்டை பக்கத்தில் யாருக்கோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்காமல, யாருப்பா அது? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? அப்படியா? என் மகன் பிள்ளைக்கு கல்யாணம் முடித்த பிறகு வாழ்க்கையில் குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்குடா தம்பி? பையனுக்கு. கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. ஏழையே அதிகுட்டி, உன் பிள்ளையனுடைய மனதை போய் பார்த்தேன். ஒன்றா இருக்க கற்றுக்கணும், அந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும்னு பாட்டு வருது. அன்புக்கரங்கள் படத்தில் சிவாஜி கணேசன் சார் நடித்த படத்தோட பாட்டு. இவனுடைய கோளாறும் அதில் நிறைய இருக்குது, இவனுடைய மன குற்றமும் இருக்குது. அதனால் அவங்க ரெண்டூருடைய மனதையும் சமரசப்படுத்தணுமா? என்னப்பா செய்யணும்? வெற்றியாக்கி தரேன், இந்தா ஜெயிச்சுக்கலாம். ஆனால் அவனுக்கு தாரதோஷம் இருக்குது, ஜெயிக்கிறேன் போ. முடித்த பிறகுன்னு கேட்டதுக்கு முடிக்கிறதுக்குன்னு வந்திருக்கான். கர்மசாமிக்கு கர்மசாமி. யூரின் ட்ரபிள் யாருக்கு? யூரின் ட்ரபிள் யாருக்கு? யூரின் ட்ரபிள் யூரின் ட்ரபிள் இருக்கா? வாங்க 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 வாங்க. இது யாருமா? பராசக்தி. மனமகிழ்ச்சியோடு வந்து இருப்பீராக. நமஸ்காரம். அருமை வார்த்தை, அருமையான வார்த்தை, அருமை. ஓஹோ, கேட்டு பார்க்குறேன். நீங்கள் உங்கள் பேர் என்ன அண்ணாச்சி? உங்கள் பேர்? நீங்கள் எல்லாம் நம்ம மார்க்கத்தில் வழிபடப்படக்கூடிய மன உடையவர்கள் இல்லையே. நீங்கள் இந்து சாமியை கும்பிடுவீங்களா? பிரம்மகுமாரி இந்த மாதிரி தெய்வங்களை வணங்குவீர்களா? முருகனை கும்பிடுவீங்க. இப்போ இவருடைய உடல்நிலையை சரியாக்கணும், வேறு என்ன செய்யணும்?
உட்காருங்க, நிதானித்து பேசுவோம். இந்த புயக்க கீழே வைங்க, கொஞ்சம் கண்ணை மூடுங்க, மனதை ஒருநிலைப்படுத்தி என் பக்கத்தில் மனதை கொண்டு வாங்க. அப்படி அப்பா, அந்த ஆத்மசக்தியை கொஞ்சம் எனக்கு காட்டு. அது என்ன நடந்துச்சு? அப்படியா? போட்டி பொறாமையால் மாந்திரிகம் செய்து மன தடுமாற்றத்தால் இறந்து விட்டான். இதுதான் நடந்த சம்பவம். சதி வேலை. அந்த ஆத்மா சாந்தமாகும். வேற எனக்கு சொல்லதுக்கு ஆறுதலுக்கு வேற வழி இல்லை மகளே. வாங்க வா, பௌர்ணமிக்கு கூட்டு வாங்க, இவ்வளோ சரியாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். பக்கத்தில் வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆனந்த நாராயணா கோவிந்தா. பெருமாள் கோயில் எங்கப்பா இருக்கு? இருக்கு. உன்னுடைய பையனுக்கு 1.25 ஆண்டுகளாக வேலை சம்பந்தமான முயற்சிகள் பல செய்தும் சும்மா ஒரு நிலையில்லாத பணிகள் தான் நடக்குமே தவிர மன திருப்தியான வேலை கிடச்சிருக்காது. உண்மையா இல்லையா? திருப்தியான நிலை இல்லை. ஆனால் அந்த நிலை கண்டினியூ ஆகுமா ஆகாதா, அதனால் வேறு டிபார்ட்மெண்ட்டு பார்க்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் உன் உள்ளத்தில் கால் வந்துட்டு வா. என்னையா? சரி, கரெக்டு, ஓகே, தள்ளிடலாம். இப்பொழுது சனி பகவானுடைய தோஷத்தினால் அவனுடைய வேலை துண்டிக்கப்பட்டது. பங்குனி மாதத்திலிருந்து வேலை தொடரும். வெற்றியாக்கி தாரேன், பணமும் தாரேன். வேறு என்னப்பா வேணும்? இந்தா, நான் கொடுக்குற விபூதியை காட்டில் போடு, கோளாறு இல்லாமல் காப்பாற்றுற, வெற்றியாக்கி தரேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கட்டி கொடுத்த பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? கல்யாணம் கட்டி கொடுத்த பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? துல்லியமாக நான் கூப்பிட்ருக்கேன், அவங்க மட்டும்தான் வரணும். கட்டி கொடுத்த பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? எங்கள் காருக்கு அந்த பிள்ளை காலில் வந்துட்டு வா. இவ்வளோ துல்லியமாக கூப்பிடணும், அது நீ அறகுறையாக விருட்டுன்னு ஓடியாந்தா என்ன அர்த்தம்? நம்ம சொன்னால் யார்? சரி இருக்கு. தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் மாமியார் வீடு வந்தால் போதுமா, மானாபிமானங்களை காக்குமா. உன் பிள்ளை தானே அது? என்ன பேர் அவ பேர்? இன்னொரு தடவை கால் விட்டு வா. உன் பிள்ளை மேலே குற்றலைன்னு உத்தரவாயிடுது. ஆனால் அவங்க காட்டக்கூடிய ஜாடைகளோ நம்ம பிள்ளைய குற்றம் சொல்லி தான் மன வருத்தத்தை உருவாக்கியிருக்காங்க. அதனால் அந்த வாழ்க்கையை சேர்த்து வச்சா போதுமா, இல்லை வேண்டாம்னு முடிவாகணுமா? நல்லபடியாக ஆக்கி தரணும். கொஞ்சம் பக்கத்தில் வா. மருமக மரத்தை கொஞ்சம் பார்க்க, கொஞ்சம் கண்ணை முடி உட்காருங்க, கொஞ்சம் கண்ணை முடிக்கா. அப்பா, அவன் உள்கதவை காட்டு. தேடி கதறிக்கிட்டு ஓடி வாரான். அப்படி ஜெயிச்சு தரேன், நல்லா இருக்கு. இந்தாப்பா, உடல்நிலையை காப்பாற்றி தரேன், தொழிலையும் வளமாக்கி தரேன். சந்தோஷமா இருப்பா. அப்படி மதுரை மாநகர் என் தொழில் வளமாக நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ புளிச்சு போச்சு. இது புளிப்பு மிட்டாயா? என்ன தொழில் தம்பி பார்க்குறீங்க? என்ன கோயில்? கால் வந்துட்டு வரலாம். ஆண்டப்பட்டே டட்டப்பட்டே டட்டப்பட்டே கட்டாப்பட்டா கோயை கோய் கோய். வெள்ளிக்கு நகாஸ் போட தெரியுமா? உட்காருங்க. நகாஸ் போட தெரியுமா? பித்தளையை புதுசாக்க தெரியுமா? முலாம் பூச தெரியுமா? உள்ள ஈயம் பூச தெரியுமா? அது மட்டும் தெரியாது. பாய் யாருப்பா அது? அப்படியா? தப்பு இல்லையா அது? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இப்போ ரொம்ப கடன்பட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தொழிலை மாற்றிக்கிடவா அல்லது இதே தொழிலுக்கு ஒன்றும் ஆர்டர் வரலையேங்கிற வேதனை வேறு நிறைய இருக்குது. ஒருவரால் மனம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சிருக்கீங்க. அந்த தடை உத்தரவுலேருந்து மீறி உங்களுக்கு தொழிலை வளமாக்கி தந்தால் போதுங்களா? கடனை தீர்த்து தாரேன், வர வச்சு தாரேன். ஆமாம்மா,
அந்த பணம் வர்றதுக்கு 3 மாதம் டைம் இருக்குது மகளே. நான் வாங்கி தரேன், சந்தோஷமா இருக்கு. ஓகே, வெற்றி வாங்கி தரேன். கருப்பசாமி, ஆமாம், யாருக்கு? ஆ, அப்படியா, சரி, கரெக்டு. மதுரை மாநகர் எல்லை ஒரு நிலம் சம்பந்தமாக மனவேதனை அடைந்து வந்தது யார்? என்னம்மா நிலம்? விளை நிலமா? கால் ஒன்று வரலாம். யாரெல்லாம் வந்து அக்கா கால் ஒன்று வரலாம். அந்த ரங்கம் யாவும் அந்த ரங்கன் அறிவான். முன்னோர்கள் நியமிக்கப்பட்ட இடத்தில் உன்னுடைய பங்கீடு இருக்கு. அந்த பங்கை 3 பேர் இப்பொழுது சேர்ந்து உனக்கு வில்லங்கம் பண்ணி வேதனையை உருவாக்கி இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த இடத்து பக்கத்தில் போனாலே கை அல்லது கால் பாதிக்கப்படுது. இந்த நிலைகளுக்கு காரணம் செய்வன இவன கோளாறு. இப்போ அது நீதிமன்றமா, போலீஸ் ஸ்டேஷனா அல்லது பஞ்சாயத்தா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் நடந்துக்கிட்டு இருக்கு. 10 பணத்தை கொடுத்தா நிலம் வந்துடும். இந்தா வாங்கி தரேன். என்ன தொழில்? 4 இடத்த விற்று தரேன். போ, பார்சல் வாங்கிக்கா, கமிஷனையும் வாங்கிக்கா. ஆட்டி கருப்பசாமிக்கு கடலூர். கடலூர் ஏக்கா, கடலூர் ஏக்கா, கடலூர் கடலூர். நிற்கலாம் நிற்கலாம். தான் பெற்ற பிள்ளையின் வாழ்க்கையில் மன அமைதி குறைவு இருக்குன்னு சொல்லி கேட்டு வந்தது யாருப்பா? வரலாம். என்னப்பா பிரச்சனை? எப்படி பொம்பளை பிள்ளையா? வெண்ணிதாடு இன்னும் ஒரு தடவை காலைல விட்டு வரலாம். உன் பிள்ளையுடைய மனதை பார்த்தேன். உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த கல்யாணம் நடந்தாச்சுன்னா உன் வாழ்க்கை சந்தோஷமாயிரும். ஆனால் அந்த மனதுக்குள்ளே ஒரு விஷம் கலந்துருக்கு. அந்த விஷத்தை எடுத்து வெளியே போட்டால் தான் அது சுபிட்சமாகும். அப்படி இல்லைன்னா குடும்ப மான மரியாதைலாம் கெட்டு போயிடும். அதனால் அவன் மனத்தை எனக்கு திருத்தித்தானு நீ கேட்க வந்திருக்க. கால் ஒன்றுட்டு வா. இந்தா வெற்றியாக்கி தரேன், மனத்தை மாற்றி தரேன்ப்பா. ஒன்று சேர்ந்துடும், எல்லாம் வெற்றி ஆயிரும். கருப்பசாமிக்கு அதே கடலூர் பகுதி. ஆமாம், தன்னுடைய வீடு வாசலை என் கணவன் வீட்டார்கள் குழப்பம் பண்ணுகிறார்கள்னு கேட்டு வந்தது யார்? கணவன் வீட்டார்கள். நல்ல கவனமாக கேட்கணும். கணவன் வீட்டை சார்ந்தவர்கள் குழப்பம் பண்ணுகிறார்கள். யாருமா அது? நீந்தானா? உன் புருஷ வீட்டுக்காரங்க எங்கேம்மா இருக்காங்க? அவங்க கூட பிறந்தவங்களா? ஓ, எப்படி பிள்ளைங்க? மச்சா மக்க. கணவன் வீட்டை சார்ந்தவர்கள் குழப்பம் பண்ணுகிறார்கள் கேட்டிருக்கிறேன். யார் அது உனக்கு குழப்பம் பண்ணுறது? உன் பிள்ளைங்களா? கால் ஒன்றுட்டு வா. அப்போ நீ வேறு உன் பிள்ளைகள் வேறுன்னு வெளியே இருக்கிறீங்களா? பிரிஞ்சு இருக்கிறியாமா நீ? அப்படி சொல்லி என் பிள்ளை இன்னொரு தடவை கால் வந்துட்டு பார்ப்போம். இன்னும் விவரம் கரெக்டு. தேங்க்யூ. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு கற்பனையான ஒரு பணியில் குடும்பம் பிரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த கற்பனைக்கு காரணம் தேவையில்லாத பேச்சும் தேவையில்லாத பழக்கமும் தான் காரணம். ஆனால் அந்த நிலைமைகளிலிருந்து விடுதலையாகி பிள்ளைகளை ஒன்று சேர்த்து உன்னை குடும்பத்தில் சேர்த்து வச்சா போதுமா? கால் ஒன்றும் என் செல்லம். வரலாம்.
சபையில் சரின்னு சொன்னாலும் அங்கே நடக்கிற சம்பவத்தில் நான் ஒன்றா போனால் என் உயிருக்கு எதுவும் ஆபத்து வருமா கருப்பசாமி அப்படிங்கிற பயம் உன் உள்மனத்துக்குள்ளே வேதனைப்படுத்துது. உனக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றித்தரேன், மனதார ஏற்க வைக்க. போயிட்டு வா, நான் துணையாக இருக்கேன். இந்த பணம் காசு நான் தந்துட்டேன், ஏன் கவலைப்படுற? ஓ கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அதே கடலூர் பகுதி பல காலங்களுக்கு முன்னால் ஒரு வழக்கு பதிவாயிருக்கு. அது இன்னும் ஜெயிக்க முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் குழம்புறாங்க. என்னப்பா வழக்கு? எவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டாங்க பார்த்தியாடா? மாற்றி கொடுவோம், காலையில் விட்டுருவோம். வரலாம் 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 வரலாம். உன்னுடைய கேஸை போய் பார்த்தேன். தேவையில்லாமல் உன்னை ஏமாத்துறதும் இல்லாமல் இப்போ உன்னை அடிதடி போன்ற விஷயத்திலையும் மாட்டி விட்டுருக்காங்க. அதேமாதிரி உங்களை இருப்பிடத்தை மாட்டி விட்டுறணும் அப்படின்னு 7 பேர் திட்டம் போட்டு சமுதாயத்தை அவங்க பக்கத்திலே திருப்பி வச்சுருக்காங்க. வாஸ்தவமா? காலில் வந்துட்டு வா. இந்தா உன் பக்கத்தில் நியாயத்தை தாரேன், உன்னுடைய இழந்த பணத்தையும் மீட்டி தாரேன், அந்த வழக்கையும் ஜெயிச்சு தாரேன். ஊர் உன் பக்கம் திரும்பும். வருக, வெற்றியாக இருக்கும், உண்மை உன் பக்கம் நிலைக்கும். வாழ்க செல்வங்களே வாழ்க. கடலூர் எல்லை நெய்வேலி. யாருமா நெய்வேலி? ஏக்கா உனக்கு நெய்வேலி அக்கா? அப்படியா? கால் வந்துட்டு. நெய்வேலியில் எத்தனாவது பிளாக்கு? என்ன புரியல? மந்தாரத்துக்குள்ளையா? மந்தாரக்குப்பம் நெய்வேலிக்கு முன்னாலே இருக்குது. சரிண்ணா? நீங்கள் பிளாக்குக்கு உள்ளே போகலை. என்ன 1 2 3 4 உங்கள் ஊரில் இருந்து பார்த்தா அப்படியே உயர்ந்த நிலக்கரி மிஷின்லாம் தெரியும். என்ன 3 மிஷின் தெரியுதா? 1 2 3 மலை போல் மண்ணெல்லாம் குமிஞ்சு கிடக்கு. காலில் விட்டு வா, காலில் விட்டு வா, காலில் விட்டு வா. என்ன வேணும்? இது யாரு? என்ன ஆச்சு? சரி, கல்யாணம் முடிக்க வேண்டாமா? பக்கத்தில் வா, நான் முடிச்சு வைக்க. உன் பேர் என்னம்மா? இன்னும் கொஞ்சம் தள்ளி வா. கருப்பசாமி கொஞ்சம் கண்ணை மூடுங்க, உங்கள் வாழ்க்கையை நான் கொஞ்சம் சித்தரிக்கட்டும். அப்பா, ஆமாம், இந்த ஜனவரி மாதம் இவளுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். அதுக்கு பிறகு இவளுக்கு கல்யாணமும் நடக்கும். ஜெயிச்சு தரேன், பணமும் கிடைக்கும். அதெல்லாம் மாறிடும், தைரியமாக இருக்கு. இந்தா ஜெயிச்சு தரேன், வெற்றியாக இருக்கு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அமெரிக்கன் கனடா. அமெரிக்கன் கனடா. நீ கேரளான்னு நினச்சிக்கிட்டு வந்திருக்க, நான் கனடான்னு சொல்லுவேன். நல்ல கனடா. சரி சரி, நல்ல கனடா. தாயும் மகனும் கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் அமெரிக்காவா? இருக்க. சிவாய நமவோம், சிவாய நமவோம். 4 தலைமுறைகளுக்கு முன்னால் உன்னுடைய குடும்ப வழியை சார்ந்தவர்கள் 2 குடும்பத்தினுடைய இல்லற வாழ்க்கை பிரிந்திருக்க வேண்டும் என்று சில சூழ்நிலைகளை செய்து பாவங்களை செய்தார்கள். எத்தனை தலைமுறைக்கு முன்னால்? 4 தலைமுறைக்கு முன்னால். எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 4 24 270 ஆண்டுகளுக்கு பக்கத்தில் ஆயிடுது. 270 ஆண்டுகளுக்கு முன்னால் மன்னராட்சி காலங்களாக இருந்த பொழுது இந்த சம்பவம் நடந்தன. அதனுடைய விதியின் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் உள்ள ஆன்மாக்கள் தான் நீ, உன் கணவன், இந்த மகன், அந்த மகள், 4 பேரும் பிறந்தீர்கள். இந்த 4 வாழ்க்கையிலே கணவன் உன்னை பிரிந்தான், இவன் மனைவி வீணை பிரிந்தாள், மகளோ தன் கணவனை பிரிந்தாள். ஆக எல்லாருமே பிரிந்து நிற்கக்கூடிய சாபமான ஒரு நிலை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் போதாதென்று உழைத்த செல்வங்கள் பணங்களெல்லாம் ஒரு இடத்தில் தேங்கி கைவந்து சேராத வேதனையை இப்பொழுது அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்பொழுதும் கூட
எதிர்பாராமல் தன்னுடைய உடலுக்கும் உயிருக்கும் எதுவும் பங்கம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு சில சந்தேகமும் மனவேதனையும் உன் உள்ளத்தில் இருக்கிறது. அதெல்லாம் போக இவனுடைய மனநிலை தெய்வீகமாக இருக்கா அல்லது மன சிதைவில் இருக்கா என்ற சந்தேகத்தை வைத்து தெளிவடைய முடியவில்லையே என்ற ஒரு தாகம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. காலைல வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு? அன்பே வா. உன் உடல்நிலையில் இருக்கக்கூடிய நோயை தீர்க்கணுமா? கண்ணை முடுறா பார்க்குறேன் உன்னை. குண்டலினியை உன்னுடைய விசுத்தி வரை கொண்டு வர முடிகிறது, இங்கே வர கொண்டு வந்துடுத. ஆனால் ராஜயோகத்துக்கு சகசிரார்த்தியும் ஆக்ஞையும் மனதை கொண்டு வந்த அளவுக்கு குண்டலினியை கொண்டு வர முடியவில்லை. புரியுதா? உண்மையா இல்லையா? அதனால் ராஜயோகத்தில் நீ வெற்றி அடைவாய், ராஜயோகத்தில் வெற்றி அடைவாய். சில பேர்களுக்கு தியானம் ஞானம் யோகத்தை கற்பிக்கின்ற ஆசானாவாய். கால் ஒன்று வரலாம், வெற்றி உண்டு. இந்தா மகனே, சகசிரார வரை குண்டலினி சக்தி ஏறிவிட்டால் அதை மீண்டும் கீழ்நோக்கி தாக்க தெரிய வேண்டும். அப்படி தெரியவில்லை என்றால் மனம் பித்து பிடித்து விடும். உண்மையா இல்லையா? அதை நான் வெற்றியாக்கி தரேன். ஞானத்தையும் யோகத்தையும் உனக்கு போதிக்கிறேன். அருளடைவாய். வாழ்க செல்லுமே. உனக்கு என்ன மகளே வேணும்? கண்ண முடிக்கா. இந்த உன்னுடைய ஆயுள் காலம் வரை இந்த முதுகெலும்பும் சவும் உனக்கு பாதிக்காது. சாதாரண ட்ரீட்மெண்ட்டில் குணமாகி சர்வ ஆரோக்கியத்தோடு வாழ வச்சுட்டாங்க. வெற்றி உண்டு. இந்தா இழந்த செல்வங்களை பெறுவீர்கள் மக்களே. வாழ்க. வற்றாத செல்வமே வாழ்க வாழ்க. அதே கனடா. கால் விட்டு வரலாம். கை விடுறா தம்பி பாட்டிக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வாழ்க மகளே வாழ்க. வந்து உட்காரலாம். என்னப்பா வேணும் உனக்கு? வா. உடல்நிலையை சரியாக்கி தரணும். வேற என்ன பண்ணணும்? கொஞ்சம் உட்காரலாமே? முடியாதா? நீ இருக்கிற நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் தொடர்புடைய சில நண்பர்களால் இந்த பிஸ்னஸில் கொஞ்சம் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எதிர்பார்க்காமல் கொஞ்சம் சில அமௌண்ட்டுகள்லாம் அதில் இப்போ லாக் ஆகி அதை ரிலீவ் பண்ண முடியாத ஒரு மனக்குழப்பம் கொஞ்சம் உள்ளத்தில் இருக்குது. அந்த பணமும் ரிலீஃப் ஆகணும், எடுத்த பிஸ்னஸையும் சக்ஸஸ் ஆகணும். அதுக்கு சட்டங்களுக்கு உட்பட்டு உதவியோடு செய்யக்கூடிய நிலைமையை எனக்கு தந்து சட்ட துணை வேண்டும்னு கேட்க வந்திருக்கேன். உண்மையா இல்லையா? கொஞ்சம் கண்ண முடிக்கா அசத்துவோம் நம்ம ரெண்டு. இந்தாப்பா பல கோடிகள் உனக்கு பிஸ்னஸில் கிடைக்கும். ஜெயிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்ப்பா? மனைவியுடைய கண்ணமுடலாம். ஓ, அவருடைய பிளட்டில் ஈர்த்துணைபிளியா கம்ப்ளைண்ட் இருக்குது. புரியுதா? அதை உடனடியாக தீர்த்து வெற்றியாக்கி தரேன். நல்லாயிருக்கும், ஜெயிச்சுக்கலாம். அடுத்தொழுது பின்னையே பேசலாம். கர்மசாமிக்கு கம்பம். வாழ்க. வற்றாத செல்வமே வாழ்க வாழ்க. அனந்த கோடி செல்வமும் ஆனந்தமும் பற்றி என்னாலும் உயர்ந்திருப்பீராக. சர்வ மாங்கல்ய பாக்கியத்தோடு வாழ வேண்டுகிறேன். புண்ணியம் கிடைத்து இருக்க. சரணமையப்பா. கம்பம். அண்ணாச்சிக்கு கம்பமா? கம்பமா? விளைநிலம் விவசாயத்தை பற்றி கேட்க வந்தது யாரு? கால் ஒன்று வரலாம். குழந்தை பாக்கியத்துக்குரிய சக்தியை உன் பிள்ளைக்கு கொடுத்தாச்சு. விவசாயத்தில் போட்டியும் பொறாமையும் ஏற்பட்டு கண்கோளாறு ஏற்பட்டிருக்கு. சோலையாக வளர்ச்சி அடையும், ஆனால் மேனி இல்லை.
அதனால் வளர்ச்சிக்கு தகுந்த மேனியமும் கொடுத்து அற்புதமான விவசாயத்தை பெருக்கி தந்தா போதுங்களா? இந்தாப்பா இந்த விபூதியை மந்திரிச்சு தாரேன், கொண்டு போய் போடு, கண்ணை முடிக்கா. இந்தா மகனே, ஏலக்காய் குண்டக்காய் மடக்கான்னு விளையும், ஊரெங்கும் மணக்கும், வெற்றி அடைவாய். கண்ணை முடிக்கா கொஞ்சம், இனி வலிக்காது, துயரமில்லை. அதே கம்பம் காலில் வந்துட்டு வரலாம். என்னென்ன வேணும் உங்களுக்கு? நான் சொன்னால் வருத்தப்படுவீங்களா? உன் மகளுடைய பிடிவாதம் அதுக்கு ஒரு காரணம்தான். அந்த பொம்பளை பெரியவளுடைய வார்த்தைகளை கண்டுக்கிடாமல் இருன்னு சொல்லி புருஷன் சொல்லியும் கூட இவா கொஞ்சம் கேட்கலை. அதையே மனதில் வச்சுக்கிட்டு பிரச்சனையை உருவாக்குதான். இப்போ ரெண்டு பேருக்கும் குழப்பம் இல்லாமல் நல்லா வாழ வச்சு தந்தா போதுங்களா? போதும். காலில் வந்துட்டு வா, காலில் வந்துட்டு வரலாம், ஜெயிச்சிருவோம். சம்சாரத்தை பற்றி அடுத்த முறையில் பேசுவோம். இப்போ பிள்ளைய வாழ வைக்கிறதுக்கு வேண்டிய வழியை தேடுவோம். என்னப்பா அவனு சொல்ல மாட்டேக்க? அதுதான் கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு அப்பா. இனிமேல் அவள் அமைதியாக அங்கே வாழ்வாள். வெற்றி உண்டு. பக்கத்தில் வரலாம். வெற்றி உண்டு. சரி, கர்மசாமிக்கு தேனி. தேனி அம்மா உனக்கு உன்னை கம்பத்துக்கு வந்து நின்ன, ஏன் இந்த தும்பத்துக்கு வந்து நிற்க நீ? சரி இருக்கு. தேனி காலில் வந்துட்டு வா. தேனியாப்பா, தேனியில் எந்த இடம்? ஓ, தேனிக்கு முன்னால் 6 கிலோமீட்டருக்கு முன்னால் நிற்கிறேன். அருமையாக வந்திருக்கிறேன், நல்லா இருக்கோ. இன்னொரு கால் வந்துட்டு வா. ஜெய் ஜெகதம்பாள். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இறந்து போன ஆன்மாக்கள் ஒரு தெய்வமாக இருக்குது வீட்டுக்குள்ளே. அந்த தெய்வத்தை வணங்கி உன்னுடைய மனது ஒரு காலத்தில் நிம்மதி அடைந்தது உண்டு, இப்போதைக்கு இல்லை. இப்பொழுது பிள்ளைகளை பற்றி என்ன மனவர்த்தம் உனக்கு? சரி பண்ணி தந்தா போதுமா? கண்ண முடிக்கா. ஓம் ஸ்ரீ ஸ்ரீ. இந்தா உன் சொல்லுப்படி எல்லோரும் ஆடுவார்கள். வெற்றி உண்டு. கடனை தீர்த்து தாரேன், செல்வத்தை பெருக்கி தாரேன். வேற என்ன வேணும்? இந்த கனியை கொண்டு போய் கொடு, உடனே சரியாயிடுவா. போ. தேனியாக்கா கையில் கோட்டரா ஆப்பாக்கா. அட்டா 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 அட்டா. உள்ள ஒரு சுருட்டு இருக்குடா. சுருட்டு அடிக்கிறதுக்கு தங்க சுருட்டு. காலில் வந்துட்டு வரலாம். ஒரு வாரம் கேட்டுக்கலாம். என்ன வேணும்? உன் மகனை நல்லாக்கி தரேன், அவன் பார்க்குற தொழிலையும் செம்மையாக்கி தரேன். தேவையில்லாமல் வேலை பார்க்குற இடத்துல வம்புழுத்துக்கிட்டு அலைதான் அவன். அவன் மண்டையை திருத்தி தரேன். கையில் அருவாளோட தான் முட்டாப்பே அவன். பக்கத்தில் வாங்க, ஜெயிக்கிறேன். தோட்டத்தை குண்ட கமண்டக்கான விளைய வைக்க அவன் மனத்தையும் மாத்துறேன். போ. கடமலை குண்டு காணா விளக்கு என்று சொல்வார்கள், அப்படித்தானே? இங்கே கடமலை குண்டு. டைம் இங்கேருந்து கண்டமனூர் வழியில் நேராக போனால் மயிலாடும்பாறைக்கு முன்னால் இருக்குது கடமலை குண்டு. சரிதானா? கடமலை குண்டு. அந்த வண்டி பழைய காலத்து பஸ்ஸு போகும்பொழுது சத்தம் கேட்கும். கடமலை குண்டு, கடமலை குண்டு, கடமலை குண்டு. கடவுடா கடவுடா சத்தம் கேட்குண்டா. அதான் கடமலை குண்டு, கடமலை குண்டு. என்னப்பா வேணும் உங்களுக்கு? காலில் வந்துட்டு வாங்க. நலந்தானா என்ன? நலந்தானா உடலும் உள்ளமும்
கண்ணை மூடுங்க 2 பேரும். உங்கள் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேங்க, நானும் ஒரு பக்கத்தில் கருப்பசாமி தான் இருப்பேன். இருக்கா? இருக்கு. அந்த எல்லையில் ஏற்கனவே வாக்கு சொல்லக்கூடிய ஸ்தானம் 2 3 இருக்கு. ஆனாலும் நீ நம்பிக்கையோடு என்னைய பார்க்க வந்த. 3 ஆண்டு காலங்களாக கடன்களால் வேதனைப்பட்டு, உடல் உபாதையால் பாதிக்கப்பட்டு, வீடு மாறுவோமா வேண்டாமாங்கிற குழப்ப நிலைகளை அடைந்து என்னை பார்க்க வந்தீர்கள். கால் வந்துட்டு வரலாம். ஃபோன் பார்க்கக்கூடாது. இந்தாப்பா, உன் கடனை தீர்த்து தாரேன். தை மாதத்துக்குள்ள ஒரு அமௌண்ட் கிடைக்கும்டா. கடனை தீர்த்து தாரேன். நீ பார்க்குற தொழிலுக்கு பங்கம் இல்லாமல் வாழ வைக்கிறேன். வா மகளே, வாங்கி தாரேன். ஒருத்தன் வாரான் பாரு, அவன் மூலமாக அந்த சொத்து முடியும். ஓடு அசத்து. என்ன இருக்கு பக்கத்தில்? வா பார்ப்போம். நீ அங்கே தள்ளிடுடா. இந்த காலங்க நீட்டு, கண்ணை முடுக்கா. தலை மட்டும் ஏதோ பாரமாக இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏதோ ஒரு சக்தி தன்னை அமுக்குவது போன்ற ஒரு காரணம் இருக்குது. அந்தால சாமி ஒரு மாதிரி ஒரு சின்ன நடுக்கம் தோன்றுது. இருக்குல்ல, எல்லாம் மாறி போயிடும். பௌர்ணமிக்கு வந்து சேரே. ஓ இந்தா நல்லா அங்கே நில்லுமா, நில்லுங்க. என்னடா தம்பி? கருப்பசாமிக்கு முதுகுளத்தூர், முதுகுளத்தூர் ராம்நாட்டு பகுதி. முதுகுளத்தூர் யாரெல்லாம் வந்திருக்கிய வாங்க. ராம்நாட்டு பகுதி. நில்லுப்பா நில்லுப்பா நில்லுப்பா. ராம்நாட்டு பகுதி. இறைவா, வீட்டில் ஒரு நோயாளியை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? யாருக்கு சோமில்ல? கால் வந்துட்டு வரலாம். அப்பா உட்கார்றான். என்ன போல ஒரு சில இடங்களில் போய் கேட்டு தெளிவாகலை. நீங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கா? ஓகே. அதனால் கருப்பசாமி, இங்கே வரக்கூடிய வாக்கை உண்மையாக எடுத்துக்கலாமா? சரியாக நடக்குமா? இதுக்கு என்ன காரணம்ங்கிறத சொன்னா தான் எனக்கு நம்பிக்கை கிடைக்குங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு வா. நல்ல செக்கப் இல்லை? மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வீடு இடம் சம்பந்தமான போராட்டங்களும் குழப்பங்களும் குடும்பங்களில் நடந்துச்சு. அதில் போலீஸ் சம்பந்தமான விசாரணை குழப்பங்களும் நடந்தது. அதற்கு பிறகு எதிர்பாராத வண்டத்தில் உன் தந்தைக்கு தள்ளாட்டமும் தடுமாற்றம் ஏற்பட்டு சட்டடியாக படுத்து விட்டானடா தம்பி. இதுதான் உண்மை. உண்மையில்லையா? கால் வந்துட்டு. என்னடா குட்டி பேர போய் சொல்லிட்டேனப்பா. இப்போ உன் தந்தையை நான் எழுப்பி நடக்க வைக்கணும். ஒரு பக்கத்து இடுப்பு கால் போன்ற வழிகள் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அது எப்படி சாக்கியமாயிருமா? சரியாயிருமா? ஆப்ரேஷனில் குணமாகுமா? எப்படி குணமாகுங்கிற விளக்கமே தெரியலையே. குணமாக்கி தரணும்னு உங்களுடைய கேள்வி. இன்னொரு தடவை கால் வந்துடுவோம். இந்த கனியை கொண்டு உன் தகப்பன் தலை பக்கத்தில் வை. பக்கத்தில் வா. மெல்ல மெல்ல உயிர் சக்தி பெருகி எழுவான். 3 முறை என்னைய பார்க்கவா. முழு குணம் நான் தாரேன். இந்தா காசு பணத்தோடு வாழ்வாய். அடுத்து பேசுவோம். முதல்ல உயிரை காப்பாற்றுவேன்டா, அடுத்து பேசுவேன்டா. போன கீழே போட்டுறாடா செல்லம். கல்யாண விஷயமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா?
திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டிருந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். யாருக்குப்பா கல்யாணம்? பக்கத்தில் வரலாம். கல்யாணத்துக்கு பெண்ணு வந்தாச்சா? கண்ணை மூடி முதல்ல. சொந்தம் வராது, புரியுதா? இன்னையிலேருந்து 6வது மாதத்தில் கல்யாணத்துக்கு பெண் இதுதான் நிர்ணயித்து தாரேன், கல்யாணத்தை நடத்தி தாரேன். சென்னை மாங்காடு, சென்னை மாங்காடு. ஏய் அப்படிங்க, சென்னை மாங்காட்டு பகுதி போய் இருமாங்க. உத்தரவு சொல்லி இருக்கும்போது கூட வந்து கேட்குற நீ. மாங்காட்டு பகுதி யாருப்பா? மாங்காடு. சென்னை உடல் ஆரோக்கியத்தை கேட்க வந்தது யாரு? கால் வந்துட்டு வா. உடம்புல ரத்தம் சம்பந்தமான குறைகள் இருக்கு. குளிர்ந்த காற்று, ஃபேன் காற்று பட்டாலே நடுக்கம் தோன்றும். உயிருக்கு ஆபத்து வந்துருமோ என்ற பயத்தில் நீ வந்திருக்கிறாய். முந்தி பிச்சை தந்தேன், பிழைத்துக் கொள்வான், கவலைப்படாத, வெற்றி உண்டு. அந்த ஏமாற்றத்தை விடுதலையாக்கி உன் படத்தை வாங்கித்தார, போ, ஜெயிச்சுக்கா. அதே சென்னை மாநகர் மகன் ஒருவனுடைய வேதனையால் என் மனம் புண்படுதுன்னு கேட்டு வந்தது யாரு? வா. மாமா, உன் மகன் எங்க இருக்கான்? அவனுடைய மனதை போய் ஆராய்ந்து பார்த்தேன். ஒருத்தர் சொல் கேட்டு உன்னை துரத்தி இருக்கிறான். அவன் வயிற்றுக்குள்ள மருந்து கிடக்கு என்பது உண்மை. அதை மாற்றி உன்னை ஏற்றுக்கிட வச்சா போதும்லா. இந்த ஜெயிச்சு தரேன், ஒற்றுமையாக்கி தரேன், ஓடி கிடைக்கும். 6 மாதம் டைம், போ. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு சிவகங்கை, சிவகங்கை, சிவகங்கை. சிவகங்கை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னம்மா பிள்ளை, என்ன செய்தான்? கால் வந்துட்டு வா. ஓ மருமகளுடைய மனநிலைகள் தான் சரியில்லை. மகனுடைய பிடிவாதத்துக்கு அவள் இணங்கவில்லை. சீர்திருத்தி தந்தா போதுமில்லா. பக்கத்தில் வா, இன்னும் பக்கத்தில் வா. ரெண்டூருடைய மனதையும் சரியாக்கி தரேன். உன் உடல்நிலை வரக்கூடிய மார்கழி 26 சீராகும், சென்று வரலாம். அதே சிவகங்கை எல்லை என்னுடைய நிலம் சொத்து சம்பந்தமான மனவேதனை தீர வேணும்னு கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வா. உன்னுடைய நிலத்தை போய் பார்த்தேன். அது வழக்கில் தீருமா அல்லது செம்மையா வருமாங்கிற நிலைமை உனக்கு. என் சக்தியார் உனக்கு வந்து சேரும், குழப்பமில்லை, ஓடிப்போ. கருப்பசாமி, புதுக்கோட்டை, புதுக்கோட்டை, புதுக்கோட்டை. அண்ணன் தம்பி 4 பேரு, அண்ணன் தம்பி 4 பேரு. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் கண்ணாக. ராஜாக்கள் மாளிகையில் இருந்தவடா, 4 கால் மண்டபத்தை போல் நாங்கள் வந்த சொந்தமடா, ரோஜாவின் இதழை போல். எத்தனை பேர்ப்பா அண்ணன் தம்பி? 4 பேர். கால் வந்துட்டுவாங்க. அந்த காலத்தில் சொன்னான்,
எந்த காலத்தில் சொன்னான்? அந்த காலத்தில் சொன்னான். அண்ணன் தம்பியெல்லாம் ஒன்றா இருந்தாலும் வீட்டுக்கு வரக்கூடிய பொம்பளை சரியில்லைனா குடும்பம் பிரிஞ்சு போயிருண்டா அப்படின்னு சொன்னான். அப்படி பார்க்க போகும்பொழுது ஓ மனைவி இப்போ ஒன்றுலேருந்து பிரிஞ்சு இருப்பா. மனப்பிரிவு அவளுடைய செய்கையால் உள்ளுக்குள்ளே செய்வனை வைவனை கோளாறுகள் தோன்றி குடும்பம் இப்போ சீர்குலைஞ்சு நிலபுலன்கள்லாம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி அங்கே அடையாளத்தில் முட்டையும் தகடும் மையும் தடவிய பொருளெல்லாம் வீட்டுக்குள்ளே உண்டு. கால் சொல்லலாம். இந்த செய்வன கோளாறை நீக்கி குடும்பத்தை ஒற்றுமையாக்கி உங்களுடைய நிலபுலன் பிரச்சனையை தீர்த்து தந்தா போதுங்களா? பக்கத்தில் வாங்கப்பா, எல்லாத்தையும் ஒற்றுமையாக்கி தாரேன், ஜெயிச்சு தாரேன். இந்தா காசு பணத்துக்கு கண்ணீர் விடாமல் காப்பாற்றுறேன். நல்லா இருங்க மக்களே. தூத்துக்குடி புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை, நாகமலை புதுக்கோட்டை, தூத்துக்குடி புதுக்கோட்டை. புரியுதா? மகனே அருகினில் இருப்பாயடா. என்னடா வேணும் உனக்கு? இந்தா கண்ணை முடுக்கா, கொஞ்சம் மனதை கொஞ்சம் என்னையை மட்டும் நினச்சிக்காடா மகனே. மீனத்துக்கு சனி வருவதுவரை கொஞ்சம் போராட்டம் இருக்கத்தான் செய்யும். வீண் குழப்பம் உனக்கு தேவையில்லை. என் துணையால் ஜனவசியம் பெருகும், உன் வாக்கு பலிதமாகும். வெற்றி அடைவாய் மகனே. இந்தா கடனெல்லாம் தீர்த்துட்டேன்டா, செல்வம் உண்டு. இந்தா மகாலட்சுமியா இரு மகளே, வாழ்க, நல்லா இருங்க. கருப்பசாமிக்கு சிவகாசி, சிவகாசி அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையில் ஊர்வலம். சிவகாசி யாரெல்லாம் வந்திருக்கீங்க? சிவகாசி, சிவகாசி, சிவகாசி. ஆம்பளை பையன் எங்கே இருக்கான்? உனக்கு ஆம்பளை பையன் இருக்கானா? கால் வந்துட்டு வா தம்பி. உனக்கு சிவகாசியா பக்கத்து ஊரா? பார்த்தியா எப்படி இருக்கு? பாட்டத்தூரா? புதூர். உன் மகனுடைய மனநிலைகளை பார்த்தேன். அடிக்கடி வம்பு வராட்டம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் மனத்தை திருத்தி தெளிவாக்கி தந்தா போதுங்களா? அந்த மருமகளையும் செம்மையாக்கித்தானே, உன் மகனையும் நல்லா வாழ வச்சுத்தானே. பாசத்தை வர வச்சிருவோம், சண்டை இல்லாமல் இருக்க வச்சிருவோம். நல்லா இரு மகளே. காலைல வந்துட்டு வாப்பா. இன்னும் 15 வாரம் வா. எப்போ வேணாலும் வரலாம், உன் சொந்த கோயில். என்னம்மா ஒன்று சொல்ல மாட்டேங்க? ஆமாம். கருப்பசாமிக்கு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி என்னப்பா செய்யணும்? அதனால தான் சொன்னேன், பார்த்துக்கிட்டு இருக்க தொழிலை விட்டு இடமாற்றமான வேற தொழில் நடக்கு. ஆமாம், மீண்டும் அதே தொழிலை உனக்கு உருவாக்கித்தாரேன். அதுக்கு இன்னும் 3 மாத கால அவகாசம் இருக்குது. பொறுமையாக இரு, வெற்றியாக்கித்தாரேன். உடலில் இருக்க பிரச்சனையை தீர்க்கிறேன். வரக்கூடிய புதன்கிழமை என்னை வந்து பார். கருப்பசாமிக்கு செங்கோட்டை, செங்கோட்டை, எங்கோட்டை? பாம்பு கோயில் எனக்கு பயமாக இருக்குது. பயம், பாம்பு கும்பு கிடக்கு. நீ பார்க்குற வேலையில் ஒரு சின்ன குழப்பம், அதை தீர்க்க முடியுமா முடியாதான்னு உனக்கு ஒரு சந்தேகம். அந்த டைம் வந்தாச்சு, அவள் மாறி போகக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஒன்று அந்த போஸ்டிங்கில் போட்டு விட்டுருந்தேன். இவளுக்கு என்ன செய்யணும்? படிப்பை உருவாக்கி தரேன், கவர்மெண்ட் போஸ்டிங் போட்டு தரேன். நல்லா இருக்கு. வீட்டை அடுத்த வாரம் பேசுவோம். வீட்டை பற்றி போயிட்டு வாங்க.